அப்ப என்ன இந்த ராஜாவினுடைய இந்த குரல் பதிவை பார்க்கிற போது மிகப்பெரிய அளவில் இந்த நாட்டை நாசப்படுத்தியவர்கள், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையே சுரண்டுகிற அளவிற்கு மாபெரும் கொள்ளையடித்து கொளுத்து கிடக்கிற, ஊழல் செய்து ஊழலிலே திளைத்துக் கொண்டிருக்கிற இந்த கும்பல், திமுகவை என் கைப்பிடிக்குள்ள வச்சிருக்கிறேங்கிற இந்த ராஜா. நாளைக்கு ஸ்டாலினுக்கு அறிவு ஒன்றும் கிடையாது, நான் தான் எல்லாம் பார்த்துக்குவேன், என்னால் பார்த்துக்க முடியும், என்னை வெளியே தள்ள முடியாது, என் கம்யூனிட்டி வெளியே தள்ள முடியுமா, என் மூளையை வெளியே தள்ள முடியுமா, அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறா, என்னுடைய செல்வாக்கை வெளியே தள்ள முடியுமா, இன்னும் நிறைய வச்சிருக்கேங்கிறா. என்ன வச்சிருக்கிற? பிளாக்மெயில் பண்ணித்தாயா அரசியலே நடத்திட்டு இருக்கிறீங்க. திமுகங்கிற கட்சியே பிளாக்மெயில பிறந்த கட்சி, பிளாக்மெயிலே வளர்ந்துட்டு இருக்கிற கட்சி அந்த கட்சி. ஒவ்வொருத்தரையும் பிளாக்மெயில் பண்ணி, இந்த ராஜா போன்றவர்கள் எல்லாம் இந்த முதலமைச்சரையே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவிடன்ஸ் இப்ப வந்திருக்கு. எவ்வளவு கேவலமான ஒரு பிறவியாக இவங்க இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த அரசியலை புறங்காண வேண்டும். இவங்களுக்கு இந்த ராஜா இன்னைக்கு இந்த நேரத்தில் வெளியிடப்பட்டிருக்கிற அந்த ராஜாவினுடைய குரல் பதிவு என்பது எவ்வளவு அருவருக்கத்தக்க அயோக்கியத்தனமான மோசடி அரசியலை கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் இந்த திமுக காரங்களாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க வெளிப்படையான எடுத்துக்காட்டு. இதை மக்கள் மத்தியில் இதை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. நாம் இன்றைக்கு எடுத்து பேசுகிறோம். இந்த ராஜா இதன் அடிப்படையிலேயே கைது செய்யப்படணும். கலைஞர் டிவிக்கு பணம் போச்சுங்கிறது ராஜாவினுடைய ஒப்புதல் வாக்கு மூலமா இல்லையா? அப்படின்னா திமுக காரன் திருடுறதுக்கு எங்க மக்களை எத்தனை பேத்த நீ சுரண்டி உறிஞ்சி கொளுத்திருக்கிற. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தனியா ஜாதி அரசியல் பேசுறீங்க, இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தனியா மத அரசியல் பேசுறீங்க. இந்த மதங்களுக்கெல்லாம் நாங்க தான் பாதுகாப்பு, இந்த ஜாதிக்கெல்லாம் நாங்க போராடுறோம். எங்கடா நீங்க பாரு, என்னடா டே, வயிறு வாயில எரியுதியா? இப்படிப்பட்ட ஒரு ஊழல் சாம்ராஜ்யத்தை கட்டியமைத்துக் கொண்டிருக்கிற இந்த ஸ்டாலினும், இந்த உதயநிதியும், இந்த கனிமொழியும், அது கூட இந்த ராஜாவும், இதுகெல்லாம் சேர்ந்து எவ்வளவு ஒரு கேடுகட்ட அரசியலை தமிழ்நாட்டிலே விதைக்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த திமுகவுக்கு கொடுக்கிற மரண அடி எந்த ஜாதியா வேணாலும் இருங்க, எந்த மதமா வேணாலும் இருங்க, நீங்க யாராக வேண்டுமானாலும் இருங்க, தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் தேச துரோகிகள்.